ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. இதுல எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்க நாங்க ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கொடுப்பது கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறது சில பிரபல நிறுவனங்களுடைய பினான்சியல் ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும், டிவிடெண்ட் கொடுக்குற பங்குகள், அதிக அளவுல டிவிடெண்ட் கொடுக்குற பங்குகளுடைய ஒரு லிஸ்டும் எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு வாரத்துக்குள்ள எக்ஸ் டேட் அறிவிச்சிருக்கிற சில பங்குகளை பத்தின ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சன் ஃபார்மாவுடைய ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்துருந்துச்சு. இதுல இவங்களுடைய ரெவன்யூ 10% உயர்ந்து 13,851 கோடியிலிருந்து 15,300 கோடியா உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 26% உயர்ந்திருக்கு. இதன் காரணமா பங்கினுடைய விலையில பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லாமல் தான் இருந்திருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் அவங்களுடைய பினான்சியல் ரிசல்ட்ல நெட் ப்ராஃபிட் 18% காட்டியிருக்காங்க. 5,329 கோடியிலிருந்து 6,292 கோடி ரூபாயா உயர்த்தி இருக்காங்க. கெயில் நிறுவனம் அவங்களுடைய பினான்சியல் ரிசல்ட்ஸ்ல ரெவன்யூ 16% அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. 35,311 கோடியிலிருந்து 41,198 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு அப்படின்ட்டும், இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 1,961 கோடியிலிருந்து 4,328 கோடி ரூபாயா வளர்ந்திருக்கு. 120% வந்து ப்ராஃபிட், மிகப்பெரிய ப்ராஃபிட். இதன் காரணமா அந்த பங்கினுடைய விலையில 4.4% உயர்ந்த ட்ரேட் ஆயிருக்கு. ஸ்ரீ சிமெண்ட்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் ரொம்பவே வந்து புவரா தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய ரெவன்யூ 18% அதிகரிச்சிருந்தாலுமே அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் -17%, 644 கோடியில இருந்து 531 கோடி ரூபாய் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ சிமெண்ட் செக்டார் பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு இன்னைக்கு ஒரு ஒஸ்டான ஒரு மூமெண்ட்ல தான் போயிருக்கு. கஜாரியா செராமிக் அவங்களுடைய ரிசல்ட்ஸ்ல 55% ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. 109 கோடியில இருந்து 170 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு, இவங்களுடைய ரெவன்யூ 20% அதிகரிச்சிருக்கு. 1,103 கோடியிலிருந்து 1,328 கோடி ரூபாயா ரெவன்யூ உயர்ந்திருக்காங்க. செஞ்சுரி பிளைவுட் அவங்களுடைய பினான்சியல் ரிசல்ட்ஸ்ல நெட் ப்ராஃபிட் 56% காட்டியிருக்காங்க. 53 கோடியிலிருந்து 83 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. ரெவன்யூமே 33% உயர்ந்திருக்கு. க்ளோஸ்கர் ப்ரோஸ் இவங்களுமே வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. நெட் ப்ராஃபிட் 71 கோடியிலிருந்து 67 கோடி ரூபாயா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 5% மைனஸ்ல தான் வந்து இன்னைக்கு நெட் ப்ராஃபிட் வந்து சொல்லியிருக்காங்க ரிசல்ட்ல. அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் இவங்களுடைய ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27% அதிகரிச்சிருக்கு. இது 30ஆம் தேதியை அறிவிச்சிட்டாங்க. 4,765 கோடியிலிருந்து 6,075 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை தொடர்ந்து பங்கு சந்தையில இன்னைக்கு அவங்களுடைய பங்குல 8% உயர்ந்து ட்ரேட் ஆயிருக்கு. அடுத்து வரப்போற ஒரு வாரத்துக்கு எக்ஸ் டேட்டா அறிவிச்ச பங்குகள், அதாவது அடுத்த 7 நாட்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஐசிஐசிஐ பேங்க் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 12 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதற்கான எக்ஸ் டேட் 3/8/2026. சாய் சில்க்ஸ் ₹1.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. எக்ஸ் டேட் 3/8/2026. லக்ஷ்மி இன்ஜினியரிங் 10 ரூபாய் டிவிடெண்ட் வழங்கியிருக்காங்க. இதற்கான எக்ஸ் டேட்டும் 3/8/2026. போஸ் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 270 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 41,085 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எக்ஸ் டேட் 4/8/2026. டிசிபிஎல் பேக்கேஜிங் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 25 ரூபாய் ஒரு பங்கிற்கு வந்து டிவிடெண்டாக வழங்குறாங்க. இதனுடைய லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 3,153. பெர்ஜர் பெயிண்ட்ஸ் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 4 ரூபாய் டிவிடெண்டா வழங்குறாங்க. எக்ஸ் டேட் 5/8 அறிவிச்சிருக்காங்க. ஆட்டோமோட்டிவ் ஆக்சல் 32 ரூபாய் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு டிவிடெண்டா வழங்குறத அறிவிச்சிருக்காங்க. எக்ஸ் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/8/2026. 26 ரூபாய் 50 பைசா குட்இயர் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு டிவிடெண்டா அறிவிச்சிருக்காங்க. இதற்கான எக்ஸ் டேட் 5/8/2026. டிசா இந்தியா அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 200 ரூபாய் டிவிடெண்டா வழங்குறாங்க. ஒரு நல்ல ரேஷியோன்னு தான் சொல்லணும். 12,261 ரூபாய்க்கு லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸா இருந்துட்டு இருக்கு. 5/8 தான் இவங்களும் எக்ஸ் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. காந்தி ஸ்பெஷல் டியூப் இவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 15 ரூபாய் டிவிடெண்ட் வழங்குறாங்க. லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 876. லூமெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 55 ரூபாய் டிவிடெண்டா வழங்குறாங்க. இதற்கான எக்ஸ் டேட் 6/8/2026. ராணே ஹோல்டிங்ஸ் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 47 ரூபாய் டிவிடெண்டா கொடுக்குறாங்க. இதற்கான லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 1,748. மாருதி சுசுகி அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 140 ரூபாய் டிவிடெண்டா வழங்குறாங்க. அவங்களுடைய லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 14,234க்கு ட்ரேட் ஆயிருந்திருக்கு. கிராசிம் 10 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. எக்ஸ் டேட் 7/8/2026. பிஐ இண்டஸ்ட்ரீஸ் 10 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 7/8 எக்ஸ் டேட்டாகவும் அறிவிச்சிருக்காங்க. யுனைடெட் பிரெவரிஸ் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 10 ரூபாய் டிவிடெண்ட் வழங்குறத அறிவிச்சிருக்காங்க. இதற்கான எக்ஸ் டேட் 7/8/2026. அவந்தி ஃபீட்ஸ் 10 ரூபாய் டிவிடெண்ட் வழங்குறாங்க அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு. சாரதா கார்பரேஷன் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 9 ரூபாய் டிவிடெண்ட் வழங்குறாங்க. இதற்கான எக்ஸ் டேட் 7/8/2026. வீனஸ் ரெமடிஸ் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 10 ரூபாய் டிவிடெண்ட் வழங்குறாங்க. 7/8/2026 எக்ஸ் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. அடுத்த வீடியோ சந்திக்கிற மாதிரி உங்களை வந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.